ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுப்போங்க. அப்புறம் அதே கப்பில் வந்து 1/2 கப்பு தேங்காய் துருவல், 3 ஏலக்காய் வாசனைக்காக போட்டுப்போங்க. 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிடுவோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் பார்த்திங்கன்னா அதே கப்பால் வந்து 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க. நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் இல்லைனா வெல்லம் கூட எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்து பால் எடுத்து வச்சுருவோங்க. அது வந்து ஒரு 3/4 கப்பு கிட்டே எனக்கு கிடச்சிருக்குங்க. அதை அப்படியே வச்சுருவோம். இப்போ வந்து வெல்லத்தை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுவாங்க. அது வந்து என்னென்னா மண்ணெல்லாம் அடியில் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் நல்லா காய்ச்சிட்டோம்னா போதுங்க. மற்றபடி பாகுலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம அரிசி வந்து 3 மணி நேரம் ஊறிட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுப்போங்க. இதில் மண்ணெலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு இதுக்காக ஃபில்டர் பண்ணிவிடுவோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா கலந்துக்கலாங்க. மாவு, தேங்காய் பால். ஆனால் அது வந்து வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் நேரம் ஆறணுங்க. ஆற வச்சு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. சூட்டோடு ஊற்றிட வேண்டாம். நான் ஆற வச்சு தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கணுங்க. ஸ்வீட்டுக்கெலாம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டா தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வந்து 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு வந்து தண்ணியாக தாங்க இருக்கும். இந்த நம்ம தேங்காய் பால் கலந்துருக்கோம், வெள்ளைப்பாகு எல்லாமே. அதனால் வேண்டி தண்ணியாக இருக்கே வராது அப்படிலாம் நினைக்காதீங்க, நல்லாவே வரும். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் நெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றி 1 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சிம் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடலாங்க. மூடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஆவியெலாம் உள்ளப்பட்டு தண்ணி உள்ளே இறங்காது. இது மாதிரி மூடி இருந்தால் நமக்கு வந்து அது மாதிரி ஆகாது. ஒரு 12 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துருங்க. 12லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், எனக்கு சாஃப்டாக நல்லா வந்துடுச்சு. சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வச்சு பார்த்தா லேயராக வருங்க. உண்மையாகவே சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.